அன்னபூர்ணா உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதற்கு கார்கே கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொழிலதிபர் ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பிய போதே தொழிலதிபர் ஸ்ரீனிவாசன் பின்னர் கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைத்ததாக கார்கே தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதற்கு அண்ணாமலை மன்னிப்பும் கேட்டுள்ளார். இதுகுறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதற்கு பல்வேறு கட்சிகளும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருக்கிறார். முதல் கட்டமா இதை எப்படி பார்க்கிறீங்க? பொதுமக்கள் கருத்து சொல்லும் பொழுது நமக்கு அது ஏத்துக்கொண்ட கருத்தா இல்லாவிட்டாலையும் அதை பொது வாழ்க்கையில இருக்கவங்க அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்கருத்து சொல்லலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் மறுப்பு சொல்லலாம், இல்லைன்னா பதில் சொல்லலாம். அதோட விட்டுருக்கணும். ரெண்டாவது, அவர் எல்லாரும் சொல்ற கருத்தை ஒரு நாகரிகமான முறையில ஒரு நகைச்சுவையா, அது கோவை ஸ்டைல்ல ஒரு நகைச்சுவையா அந்த கருத்தை எடுத்து சொன்னாரு. அது எல்லாருக்குமே அவர் சொன்ன விதம் ரசித்தாங்க. எல்லாரும் அந்த கருத்தை சுருக்குன்னு ஒரு ஒரு சுருக்கமாக அது சொன்னதை எல்லாருமே ரசிச்சாங்க. அதனால அவர் ஒன்றும் அதுல மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுல போய் எதுக்கு அவர் போய் மன்னிப்பு கேட்டாருன்னு எனக்கு தெரியல. அவரா போய் கேட்டாரா இல்ல கேட்க வச்சாங்களான்னு தெரியல. எல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்கு அதுல எந்த விஷயமும் கிடையாது. இல்ல அப்படியே அவர் போயிருந்தாலும் அதை வீடியோ வெளியிட்டது ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல செயல் கிடையாது. இது அவங்களுடைய ஈகோவை தான் காமிக்குது. அந்த அமைச்சரோட ஈகோவை தான் காமிக்குது. அவங்க ஈகோ ஹர்ட் ஆயிருக்கு போல இருக்கு. அதனால அவங்க அந்த கேள்வி கேட்டவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இத்தகைய செயல் நடந்திருக்குன்னு நான் பாக்குறேன். இப்ப அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் எழுப்பிய கேள்வி ஜிஎஸ்டி தொடர்பான கேள்வி அப்படிங்கிறது பொதுவாக அனைவருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. அது ரொம்ப யதார்த்தமாக அவர் முன் வச்சிருந்தாரு, நீங்க குறிப்பிட்டபடியே. ஆனா அந்த கேள்விக்கு அவரை திரும்ப மீண்டும் வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைத்தது அப்படிங்கிறது இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பெரிய பேசு பொருளாக பேசப்பட்டு வருகிறது. அப்ப கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இதுல இருந்து பாஜக சார்பில் சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கா? பாஜக மட்டும் பொதுப்படையா சொல்லலாமா, இல்ல இந்த அமைச்சரை தனிப்பட்ட முறையில சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பொதுவாகவே இந்த அமைச்சருக்கு கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பப்ளிக் இன்டராக்ஷன்லயுமே இப்படிதான் இருக்கும், பார்லிமெண்ட்லயும் இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஒரு சிரித்த முகத்தோடு எளிதாக பேசக்கூடியவர் அல்ல. எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது, எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட் ஆகுறது. அவங்க கொஞ்சம் சில சமயம் அவங்களுக்கு பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியறது இல்லை. அந்த விஷயம் தெரியாம இருக்கிறத மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க தான் சொல்லுவாங்கல்ல, டு மாஸ்க் யுவர் இக்னரன்ஸ் யுவர் அரகன்ஸ்னு. அது இவங்களுக்கு தான் பொருந்தும். அது அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு நறுக்குன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டது அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும். அதனால இதுக்கு பின்விளைவுகள் இப்படி இருந்திருக்கு. நல்ல வேளை ரெய்டு பண்ணாம இருந்தாங்களே, அது வரைக்குமா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இணைப்பில் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்தி சிதம்பரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.